மன்னர்களை, தங்கங்களை, சிங்கங்களை, கட்டிடம் காளைகளை, காளைகள் காடு சென்று மாலையில் விடுதலும் எனதரும் விவசாயம் பெறக்கூடிய மக்களை கண்ணியம் கட்டுப்பாடு என்று சொல்லக்கூடிய காவல்துறை ஆய்வாளர் ஐயவர்களே, ஊர் முக்கியஸ்தர்களே, கொத்துக்காரர்களே, நாட்டாளர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நாடகத்துறையின் சார்பாக, இசைக்குழுவின் சார்பாக நன்றி நன்றி நிறைந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். நாடகம் ஆரம்பிச்சாச்சு. கூத்தல கோமாளி வந்தாச்சு. ஆமா, அதான் வந்தாச்சு. இப்ப காலப்போக்கில் இருந்து நாடகம் மாறிடுச்சு. முன்னாடி பேரு கூத்தானே, கூத்துல கோமாளி வந்தாச்சு. எல்லாரும் என்ன பண்ணணும்? வீட்டுல போய் படுத்து தூங்கணும். நாடகத்தை பார்க்கணும். நாடகத்தை நாடக கண்ணோட்டத்தோட பார்க்கணும். உட்காந்து ஆத்தா மாதிரி சிரிச்ச முகம் ரொம்ப இப்படி உட்கார்ந்து நாடகம் பார்க்கணும். இது மாதிரி சிரிச்ச முகத்தோட உட்கார்ந்துருந்தாதான் நாடகம் நடிக்கிறது நல்லா இருக்கும். என்னமோ இவங்க கிட்ட 10,000 கடை நம்ம திருப்பி கொடுக்காத மாதிரி முறைச்சி உட்காந்து நாடகம் கண்டு நடிக்கிறது. 10,000 வாங்கிட்டியா? வாங்கல. ஆனா கட்டண காலையில போறீங்க. நான் வீட்டுக்கு போறதே தெரியும். குழுவு காலை எனக்கு முன்னாடி வீட்டுல உட்காந்துருக்கேன். எதுக்கு? குழுவு பணம் வாங்குறதுக்கு. ஐயா இங்க 6 ரூபா கொடுக்குறோம். அப்படிதான் போயிட்டு பார்ப்பு. அப்பதான் இருந்தாலுமே உங்களை பார்க்கும் போது எப்படி எனக்கு தோணுது? இவங்க காலம் தொட்டு கும்பிட்டு நாடகத்தை ஆரம்பிக்கலாமான்னு தோணுது. தொட்டு போறீங்களா? ஆமா. இங்க இருக்கிறவங்க தொட்டு கும்பிட்டா நாடகம் விடிஞ்சு போயிடும். நாடகம் முடிஞ்சு போயிடும். அதனால இங்க இருந்து உங்க காலெல்லாம் தொட்டு கும்பிட்டதான் நீங்க நினைச்சிட்டீங்க. இது மாதிரி 2 நாளைக்கு மேல ஒரு நாடகத்துக்கு போயிருந்தேன். போயிட்டீங்களா? போன இடத்துல ஒரு அம்மா மகாலட்சுமி மாதிரி உட்கார்ந்துருந்துச்சு. மகாலட்சுமி மாதிரி. மகாலட்சுமி அந்த அம்மா காலை தொட்டு கும்பிட்டு நாடகத்தை ஆரம்பிப்போம். அப்படி அந்த அம்மா காலை தொட்டு கும்பிட்டு நாடகத்தை ஆரம்பிச்சுட்டேன். நாடகத்தை ஆரம்பிச்சுட்டு என் சீனை முடிச்சுட்டு போயிட்டேன். கொஞ்ச நேரத்துல போற அந்த அம்மா 2 போலீஸ் உள்ள வந்துச்சு. ஏப்பா என்னடா பார்த்தா அந்த அம்மா காலையில கிடந்த புருஷ கிடாம இதனால என் காலில் விழுந்தேன். இதனால கல்லிட்டு போயிட்டான்னு அந்த அம்மா. அதனால நம்ம ஊர் மக்கள் அப்படிலாம் கிடையாது. அருமையான ஊர் மக்கள், ரசிக்கக்கூடிய ஊர் மக்கள். அந்த பொறுமை வேணும்ல. அருமையா இருக்கு. எந்த ஒரு குறைகளும் சொல்ல முடியாது. குறைகள் நம்ம சொல்லிட்டு போகணும். எந்த குறையும் இல்லை. ஆனா இதுதான் ஒரு சின்ன குறை இருக்கு. என்ன குறை? அங்க உட்கார்ந்துருக்கவங்க இங்க வரக்கூடாதா? அந்த மாதிரியா? ஆமா. அப்ப கூப்பிடுங்க. ஆமா. அங்க இருக்கிறவங்க இங்க வந்து உட்கார்ந்தாலே நாடகம் பார்க்க முடியாது. அங்க உட்கார்ந்துடா. இங்க இருக்கிறவங்க அங்க போயிட்டு நம்ம இங்க வரலாம். ஆமாய்யா. அப்படியே அவங்க வந்துருவாங்க. அங்க ஈரமா ஆளு தண்ணியா இருக்குது. அத தண்ணி இருக்கிறா அந்த பக்கம் போக மாட்டாங்க. ஆமா. தண்ணிய போட்டு எந்த வேலையும் செய்யறது இல்லை. தண்ணி போட்டா அவங்க தண்ணி இருக்கிற பக்கம் எந்த பக்கம் போறதே இல்லை. ஆமாப்பா. இங்க நிக்கிறாங்க. ஏன் நிக்கிறாங்க? ஏன் நிக்கிறாங்க? ஓ அவங்களோட புரிஞ்சா சேர்ந்தியா? அதெல்லாம் கிடையாது. என்ன அவங்க அந்த கோயிலுக்கு வேண்டினது ஒரு சார்பாக அந்த கோயிலுக்கு நாங்கள் நிற்கிறோம் வேண்டிட்டு பார்க்க போல. அதனால அவங்க நிற்கிறாங்க. அவங்க வேலை அவங்க பார்க்கணும். அந்த வேலை நம்ம பார்க்கணும். எப்படி திரும்ப போகணும்? சொந்தமா பாட்டெழுதி பாடி உனக்கு
எனக்கு கல்யாணம் வைக்கிற வயசு வந்துருச்சு. ஆமா, கல்யாணம் பண்ற வயசு வந்து எங்க அம்மா எனக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சத பாருங்க, எங்க அம்மா பையனை பார்த்து கேட்டாங்க, எது மாதிரி பொண்ணா நீங்க விரும்புற, எது மாதிரி பொண்ணா உங்களுக்கு பொண்ணு பார்க்கணும் எங்க அம்மா பையன் கேட்க. சரி, நான் சொன்னேன், அப்பா நானும் கவர்மெண்ட் ஆசைப்பட்டேன், எனக்கு தான் வேலை கிடைக்கல, அதான் நான் கட்டிக்க போற வச்சு கவர்மெண்ட்ல வேலை செய்யறதுக்குள்ளதான் வேலை கொடுத்தேன். சரி, எங்க அம்மா அப்பா வந்து தேடி கண்டுபிடிச்சு கவர்மெண்ட்ல வேலை செய்யற பிள்ளைய எனக்கு கல்யாணம் பண்ணி முடிவு பண்ணிட்டாங்க. கவர்மெண்ட் வேலை முடிவு பண்ணிட்டாங்க. சரி, பாருங்க, கல்யாணம் தனிக்கு எங்க அப்பா வந்து நான் கேட்டேன், அப்பா கவர்மெண்ட் வேலை தான் பொண்ணு வேணுன்னு, என்னப்பா கவர்மெண்ட் வேலை பாக்குதுன்னு. சரி, அது எங்க அப்பா சொன்னாரு, எல்லாருமே கவர்மெண்ட் வேலை தான்டா, தாலியை கட்டுவாங்க. சரி சரி, நானும் தாலியை கட்டிட்டேன். தாலியை கட்டிட்டு என் முன்னாடி முதலாளத்துக்கு வரேன். நம்ம முன்னாடி நாங்க உனக்கு முடிய கொண்டாடிங்க. உங்க கொண்டாடி எப்படிங்க நம்ம கட்டி நம்ம ஆளுங்க நம்ம செட்டு நம்ம கூட்டா போகலாம். கொண்டாடி விஷயத்த கூட்டா போட வச்சுக்க நம்ம குடும்பம் புலகை சாப்பிடலாம். ஆமா, சரி, அதுல வந்து தனியால இருந்து போராடணும், அதுல கூட்டி சேர்க்கக்கூடாது. முன்னாடி வரேன், முன்னாடி பத்தி நான் கேட்டேன், என்னடி கவர்மெண்ட் வேலைன்னு. அதுக்கு அவன் சொல்றா, எல்லாமே கவர்மெண்ட் வேலை ஐயா, குடும்பத்தை நடத்தியா. ஆமா, ஒரு மாசம் ஆயிடுச்சு, 2 மாசம் ஆயிடுச்சு, பேங்க்ல சம்பளம் எடுப்பா. என்னடா வேலைக்கு போறா, பேங்க்ல சம்பளம் எடுக்கிறாங்க. அப்புறம் வேலைக்கு பாருங்க, போனதுக்காக பின்னாடி பாக்குறேன், ஒரு முக்கியமான வேலை பாக்குறேன் ஐயா. என்ன வேலை? 100 நாள் வேலை ஐயா. அதான் கவர்மெண்ட் வேலை, அது கவர்மெண்ட் வேலை. ஆமா, பரவாயில்ல. கொண்டாடி வந்த நேரம் பார்த்து எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருச்சு. உங்களுக்கு கிடைச்சதா? ஆமா. என்ன வேலை? மிலிட்டரி வேலை கிடைச்சிருச்சு. மிலிட்டரி வேலை? ஆமா, மிலிட்டரியில போய் வேலைக்கு சேர்த்துட்டேன். நான் வேலைக்கு சேர்ந்த நேரம் பார்த்து பாகிஸ்தான் நாட்டுக்காரங்க நம்ம நாட்டுக்காரங்க சண்டை வந்துருச்சு. எப்படிப்பா? பயங்கரமான சண்டை நடந்துட்டு இருக்குது. பாருங்க, துப்பாக்கி எடுத்து ஒரு 10 பேரை சுட்டு தள்ளிட்டேன். அதே சாமி, 10 பேரை சுட்ட பாருங்க. கவர்மெண்ட் வேலை, எல்லையை பாதுகாக்கிற வேலை. நம்ம எல்லைக்கு ஒரு ஆபத்து வந்து என்ன செய்யணும், சுட்டு தள்ளிக்கலாம். ஒரு 10 பேரை சுட்டுட்டேன். நான் சுடுறத பார்த்தா பாகிஸ்தான் சண்டையில நிறுத்திட்டான். அப்படியே நிறுத்தினாலும் பிரச்சனை இல்லை, அவன் நாட்டுக்காரன் பாராட்டேன். இது மாதிரி தானே என் நாட்டு ஆட்சியாளர் எப்படி கேட்டுக்க சுட்டே மாதிரி 10 பேர்த்த நம்ம நாட்டுக்காரங்க சுட்டுட்டேன். வேலை விட்டு அனுப்பிட்டாங்க. வந்தோட எனக்கு என் முன்னாடிக்கு ஒரே தகரா, சட்டை வேலையை விட்டு வந்துட்டீங்களா, சோத்துக்கு என்னடா பண்ண போறேன், சர்வத்தை குடிக்கியா வலைய கழுக்கி பூமியில ஏதாவது திரும்பி சாவல எதுக்குற வாழ்க்கன்னு என் முன்னாடி என்ன பார்த்து கேட்டேன். நான் கோவட்டு வந்தாச்சு, ஏதாவது சாப்பிடணும்னு 2 கிலோமீட்டர் கிராமம் நடந்து போய் 2 இட்லி ஒரு தோசை சாப்பிட வந்துனேன். 2 இட்லி தோசை சாப்பிடுற பையா எப்படி அதானே சாப்பிடல. சரி, திடீர்னு சாப்பிடல, அதனால தூக்கு போட்டு சாப்பிட முடியும். தூக்கு போட்டு, ஆமா, தூக்கு போட்டு போனாங்க. போயிட்டு பாருங்க, எதுக்கா ஒரு கவுட்டோட வந்தேன். ஏடா தண்ணி கவுட்டு வர நான் அவனை கேட்க அதுக்கு அடிக்கல. அதே எனக்கு தகராறு நானும் தொங்குறேன் அப்படின்ட்டேன். தொங்கத்துக்கு போய் காலை வச்சுக்கிட்டாங்க. பாருங்க, நான் அவனு சேர்ந்து தொங்கிட்டோம். கடைசியில பாக்கமா நான் எப்படியா அது மரத்துல கழுத்தில் ஒரு தொங்குங்க. நான் ஏதாவது பிடிச்சி தொங்குறோம், இதை பிடிச்சிதான் தொங்குறேன். காலனே கடைசியோட பொண்ணதே நான் தான். சரி, இப்படிதான் நடந்து ஏவாத பல பிரச்சனை. ஒரு பயங்கரமான ஒரு கொடுமை. என்ன ஒரு பஸ் ஒரு பயங்கரமான பிரச்சனை. என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை பாப்பீங்க? 2 பொம்பளைங்க, 2 ஒரு சீட்ல உட்கார்ந்தாங்க. 2 பொம்பளைங்க சீட்ல உட்கார்ந்துருக்காங்க. அதுல ஒரு பொம்பளை சொல்லுது, அதே சண்டை திறந்து வை, சண்டை திறந்து வை, காத்து வர மாட்டேங்குது, காத்து வர மூச்சு போக முடியாது, நான் செத்து போய் சண்டை திறந்து வை. அப்படி சொல்லுது. ஆமா, இன்னொரு சொல்லுது, சண்டை திறந்து வச்சா
இருந்து அம்மா சொல்லுது. சரி சரி. ஒரு அம்மா சன்னல திறந்தா செத்து போயிருக்கு. இன்னொரு அம்மா சன்னல சாப்பிட்டா செத்து போயிருக்கு. இதுக்கு என்ன செய்ய முடியும்? என்ன செய்யறது? ஒண்ணுமே பண்ண முடியல. அவங்க ரெண்டு பேரும் பேசுறவங்க பாருங்க. வாய் சண்டைன்றது குருவி சண்டையா மாறிடுச்சு. குருவி சண்டை மாறிடுச்சு. ரெண்டு பேரும் அடிச்சு பஸ்ல விடுறாங்க. பாருங்க கண்டக்டர் பஸ்ல நிறுத்திட்டாரு. பஸ் ஓட வேண்டி நிறுத்திட்டாரு. என்ன சொல்றது தெரியாம ஏன் பின்னாடி சீட்டை உட்கார்ந்தார். என்ன மாதிரி அவரோட கோபம் தராங்க. அவர் ஏதோ கண்டக்டருக்கு வரையாங்க. என்னங்க அவன் சொல்ல அதுக்கு அவர் சொல்றாரு, ஒரு அம்மா சந்தன தொழிலாளர் இருக்குது, இன்னொரு அம்மா சந்தன சாப்பிட்டு இதுக்கு என்ன சொல்றது தெரியாமலே சண்டையாகி பஸ் இருக்குதுங்க. சரி, அதுக்கு அவர் சொல்றா சீட்டில் உட்கார்ந்தவர் இதுக்கு ஒரு நல்ல யோசனை நம்புவேன் அப்படிங்க சொல்லியாருன்னு வச்சுக்க. 5 நிமிஷம் சந்தன தொடர்ந்து வை, ஒரு அம்மா செத்துரும். 5 நிமிஷம் சந்தன சாப்பிட்டு வை, அந்த அம்மா செத்துரும். இன்னொரு அம்மா செத்துரும். நம்ம பையனை எளிதாருக்கும் வண்டியை நம்ம அவர் சொல்ல. ஐயோ கேட்டாரு எழுச்சா பையனே எவனா பதில் சொல்லு கண்டக்டர் கேட்க. அதுக்கு அவர் சொல்றாரு, இவ்வளவு 2 கட்சியில பூசை நாளையா இவ்வளவு சொல்ல தாங்க முடியல பின்னாடி உட்கார்ந்துருக்கேன். ஐயோ அப்படின்னு அவர் சொல்றாரு. பஸ்ல வரும்போது திண்டுக்கல் மாவட்டம் ஏ வெள்ளோடு கிராமம் பி பாப்பனம்பட்டி அருள்வாளித்தோறும் அருள்மிகு ஸ்ரீ காளியம்மன் திருக்கோவில் திருவிழா உற்சவ விழாவை முன்னிட்டு ஊர் சார்பாக கோவில் முன்பாக முன்னோடி கலையில் நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ முத்தாளம் என்ற நாடகத்துக்கு சிறப்பாக நடைபெறும். இதில் நடிக்கக்கூடிய நடிகர் நடிப்பு தெரிந்திருந்தாலும் தெரியாமல் இருந்தாலும் சொல்ல என்னுடைய கடமையாக சொல்லிக் கொண்டு நாடக உலகின் நவரச நாயகன் நடிப்பு சிறந்தன் நடிப்பின் சிகரம் என்று சொல்லக்கூடிய கருவை சேர்ந்த ஏ தங்கவேல் வீரமாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். வெற்றி வேண்டுமா போட்டு பாருடா அடுத்தபடியாக தேனிசை தென்றல் குயிலிசை கோயிலவாணி என்று சொல்லக்கூடிய கரூரை சேர்ந்த பி புரட்சி ராணி முத்தாளவனாக நடிக்காத்துக் கொண்டிருக்கிறார். காலங்களில் அவள் வசந்தம் கலைகளில் அவள் ஓவியம் மாதங்களில் அவள் மாதவி மலர்களில் அவள் மொழி காலங்களில் அவள் வசந்தம். அடுத்தபடியாக சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசப்பட்டு வரக்கூடிய கருவை சேர்ந்த எம் ஜெயபால் சாமியப்பன் ஆகியோரும் மற்றும் பல வேடங்கள் தாங்கி நடிக்கப்பட்டு காத்துக் கொண்டிருக்கிறார். வெற்றிய நாளை சரித்திரம் சொல்லும் இப்படி சொல்லும் இப்படி வெளியும் நமது வெற்றிய நாளை சரித்திரம் சொல்லும் இப்படி சொல்லும் எப்படி வெளியும். அடுத்தபடியாக உங்களெல்லாம் சிந்திக்க வைக்க சொல்லக்கூடிய அளவிற்கு நடிக்கக்கூடிய ராமச்சந்திரன் இவ்வாறு மேடையில் முத்துமணிக்கு செடியாகவும் நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். முத்துமணி மாலை தொட்டு தொட்டு வெக்கத்திடம் சேத அது விட்டு விட்டு நாடக உலகின் நவரச நாயகன் என்று சொல்லக்கூடிய எம்.கே. சாமிராஜ் இவ்வாறு மேடையில் சிவனா மற்றும் குருவத்தியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். பரம ஜீவன் கருத்தில் இருந்த பாம்பு கேட்கள் கருணா சௌக்கியமாக யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து எல்லாம் கருடன் சொன்னி அடுத்தபடியாக 6 மணி சக்கரவர்த்தி 6 மணி எதிர்ப்பான் என்று சொல்லக்கூடிய கரூர் கல்லுமணியை சேர்ந்த எம்.கே. தங்கவேல் 6 மணி பின்பாடு பாடி பாடுவார். முத்துக்கு முத்தாகே சொத்துக்கு சொத்தாகே அண்ணனுக்கு பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணா அன்பாலை இணைந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றா
தாயாரும் பணிகளில் தந்தை முகம் பார்க்கவில்லை நாட்டு கேட்க ஒரு பாட்டு தாயாரும் பணிகளில் தந்தை முகம் பார்க்கவில்லை நாட்டு கேட்க ஒரு பாட்டு தானாக பணிந்து வந்தா தங்கத்தை நவளத்த தம்பி தானாக பணிந்து வந்தா தங்கத்தை நவளத்த தம்பி தன்னாத வயதிலே வாழுகிறேன் என்ன தம்பி இல்லமாய் வரும் தம்பி ஒன்று மட்டும் இதயத்திலே ஒரு நாள் ஆப்பணப்பட்டியில் உள்ள மக்கள் மாறாத மட்கமட்டி ஆர் செல்வராஜ் எனக்கு 100 ரூபாய் அன்பளி படைத்திருக்கார். அன்பளி படைத்த உள்ளத்திற்கு மனமான நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். அடுத்தபடியாக கோடைகள் குமரன் மிருதங்க வித்வான் பலவாக்கிய மன்னன் என்று சொல்லக்கூடிய கரூரை சேர்ந்த சந்தனகுமார் மிருதகம் அண்ட் டோலக் அண்ட் தொப்பி. முத்துக்கு முத்தாக என்ற பாடலை பாராட்டி எல்ஜி குரு அவர்கள் எனக்கு 100 ரூபாய் அன்பளி கொண்டுள்ளார்கள். அன்பளி படைத்த அன்பளித்ததற்கு என் குழு சார்பாகவும் என் சார்பாகவும் நன்றி நல்கியிருந்தவன் சந்திரகுமார் மிருதகம் டோலக் அண்ட் தொப்பி. Thank you.
பலவாத்திய மன்னன் அவரோட மாஸ்டர் என்று சொல்லக்கூடிய பெரியசாமி இவர்களுடைய பல வாத்தியங்கள். அடுத்தபடியாக எங்களுக்கெல்லாம் தாய் தந்தாக விளங்கக்கூடிய தாளம் கிங்கனி மணியடித்து மாங்கனி சுவையூட்டும் கரூரை சேர்ந்த நல்ல மணி தாளத்தை செய்து காட்டுவார். அடுத்தபடியாக சாப்பாடு சிறந்த முறையில் ஏற்பாடு ஊர் சார்பாக சாப்பாடு அருமையான சாப்பாடு எந்த ஒரு குறையும் சாப்பாடு சொல்ல முடியாது. போதுங்கிற அளவு சாப்பாடு. ஆட்டுக்கறி என்ன, கோழிக்கறி என்ன, ஆட்டு முட்டை என்ன, ஆடு முட்டையெல்லாம் போடுமா? அதுதான் ரெண்டு எனக்கு இருந்துச்சு. நாட்டு முட்டை. ஆமா, அதெல்லாம் இருந்துச்சு. அருமையான சாப்பாடு. சாப்பாடுல எந்த ஒரு குறை இருந்துச்சானே இருக்காதுப்பா. அதுதான் உனக்கு கண்டு சரியா தெரியலன்னு பாருங்க. அசம் ஊத்துறவர் அங்க போய் நின்னாரு. அசம் அங்கதான் இருந்துச்சு. அருமையான சாப்பாடு, எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. அடுத்தபடியாக நாங்கள் எது பேசினால் உங்கள் காதுகளுக்கு தெல்ல தெளிவாக கேட்கக்கூடிய ஒலி அமைப்பு, சிறந்த முறையில் ஒலி அமைப்பு. இந்தியன் ஆடியோஸ், இருப்பிடம் திண்டுக்கல். இந்தியன் ஆடியோஸ். சொல்ல முடியாது. அடுத்தபடியாக ஏ தர்ம அமுதவள்ளி குடும்பத்தார் புஷ்ப வியாபாரம் கும்பகோணம் உபயத்தில் செங்கமநாயக்கம்பட்டி. உங்கள் வீட்டு பிள்ளை உங்களில் ஒருவர் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரக்கூடிய இந்த நாடக அமைப்பாளர் வெள்ள மனம் அடைத்த செங்கமநாயக்கம்பட்டியை சேர்ந்த எம் ராஜானும் இந்த நாடகத்தை அமைத்திருக்கிறார். அண்ணனிடத்தில் இந்த ஒரு நாடகம் மட்டுமல்ல, எந்த ஒரு நாடகமாக இருந்தாலும் அண்ணனிடத்தில் அணுகுங்கள். தமிழகத்தில் தலைசிறந்த நடிகளை கொண்டு குறித்த நேரத்தில் சிறந்த முறையில் அமைத்து தருவார் என்று சொல்லிக்கொண்டு நாட்டிய தாரகை, நடன சிங்காரி, திருப்பதி லட்டு, திருநெல்வேலி அல்வா, மணப்பாறை முறுக்கு, சென்னையை சேர்ந்த போதுமணி போதுமணி டான்ஸ் காமிக்க வானுலகம் என்னும் மாளிகை என்னும்
அப்பெல்லாம் இருக்குது பரவாயில்லையே. நீங்க எத்தனையோ பெட்டிக்காரன் பார்த்துருக்கீங்க. ஆமா. இன்னைக்கு தான் என்னைய பாக்குறீங்க. உண்மைதான். நானும் உன்னை தான் பாக்குறேன். வித்தியாசமா இருக்கும். உங்களுடன் எடுத்துக் கொண்டிருக்கும் குளத்துறை அருகாமையில் உள்ள இடுப்பரை சேர்ந்த பப்புன் காமராஜ் சாமி. ஒரு பாட்டு பண்ணலாமா? உயர்ந்த இடத்தில் இருப்பவன் நீ, ஓய்வில்லாமல் உழைப்பவன் நீ, துயர் வந்த போதும் சிரிப்பவன் நீ, தொடர்ந்து முன்னே துடிப்பவன் நீ, ஏழையின் சிரிப்பில் இறைவன் திருமலை சொன்னார் தலைவன், ஏழையின் சிரிப்பில் இறைவன் திருமலை சொன்னார் தலைவன், அந்த நபர் சொல்லிய சொல்லை, அந்த நபர் சொல்லிய சொல்லை நீ அருமை அருமை. என்னுடைய வாழ்க்கை நடக்கிறது நான் இப்பதான் இருக்குங்கிறத சொல்லிட்டேன். உண்மை அதுதான். முன்னேற துடிப்பவன், எவன் போது உழைப்பவன். புரியுதுங்களா? நீ தீமை நான் கொடுத்தாரேன், நீங்க நைட்ல வந்து கொடுத்தாரேன், மத்தியானத்து ஆறுல தூங்கிறேன். என்ன அப்பா இருக்கு இருந்தாலும் ஏதோ பப்பன் வந்தா ஏதோ பேசிட்டு போனான்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது. நம்மளும் ஒரு சில விஷயங்கள் சொல்லிட்டு போனோம். என்ன எப்படி கேட்பீங்க? மாதா பிதா குரு தெய்வம். ஆமா, உலகத்துல எத்தனையோ தெய்வங்கள் இருக்கு. எத்தனையோ தெய்வங்கள் இருந்தாலும் நம்மள 10 மாசம் பெற்றெடுத்த தாய் தகப்பன் முதல் தெய்வம். அதான் தெய்வம் முதலே. உண்மை. ஆமா. எப்படி கேட்பீங்க? எல்லாத்தையுமே குறை சொல்ல முடியாது. ஒரு சில பேர் இருக்காங்க. புரியுதுங்களா? இன்னைக்கு பெரும்பாலும் பாருங்க ஒரு சில பேர் வீட்டுல தாய் தகப்பன் பார்க்க முடியல. வீட்டுக்கு பேர் வைக்கிற அன்னை இல்லம். அன்னை இல்லம். தாய் தகப்பன் இருக்கிறது அனாதை இல்லம். ஆமா பாருங்க, ஆத்தாப்பன் உயிரோடு இருக்கும்போது கோழி அடிச்சு கஞ்சி ஊத்த மாட்டான். கிழமை சனிக்கிழமை செத்துருப்பாங்க. கோழியை கொண்டு போய் தேர்வு கட்டுறான். கேட்டா கிழமை திருப்பி வீட்டுக்கு வந்துருவாங்களா அப்படிங்கிறேன். அப்பன் உயிரோடு இருக்கும்போது ஒரு வார்த்தை பேச மாட்டான். அப்பன் செத்ததுக்கு அப்புறம் தான் கட்டோட்டு அடிக்கிறான். எப்படி இமயம் சரிந்ததுங்கிறேன். அப்பன் உயிரோடு இருக்க இமயம் இருந்தது தெரியலையா? அப்பன் உயிரோடு இருக்கும்போது கட்டிங் வாங்கி தர மாட்டான். பாய்ப்பு கட்டி வாங்கி தர மாட்டேன். செத்ததுக்கு அப்புறம் ஆப்பு உடச்சு குழியில ஊத்துறேன். ஐயோ கேட்டா எங்க அப்பா நல்லா சாப்பிடுவாருங்கிறேன். என் அப்பா உங்களுக்கு சாப்பிட தெரியாதா? என்னைக்கு தாய் தகப்பன அனாதையா உருவானோ அது உண்மையாக நல்ல மனிதனே கிடையாது. என்ன தாய் தகப்பன கடைசி நம்ம தான் கஞ்சி ஊத்தணும். ஆமா, நம்ம தான் பாத்துக்கணும். அப்பதான் இருக்கணும். ஆனா பெண்களுக்கு ஒண்ணு சொல்றேன். என்ன சொல்றீங்க? என்ன இன்னைக்கு ஒரு வீட்டுக்கு நீங்க மருமகன் என்ன கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் நீங்களும் மாமியார் ஆக போறீங்க. இன்னைக்கு உங்க மாமியாரை பார்த்தா நாளைக்கு உங்க வீட்டுக்கு வர மருமகளும் உங்களை பார்க்க முற்பகல் செய்வது பிற்பகல் விளையும் இருக்கும். அதனால தாய்க்காக இந்த இடத்துல ஒரே ஒரு பாடல். 10 மாசம் என்ன சுமந்து பெற்று எடுத்த அம்மா பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா. எல்லாம் பாராட்டந்து பொத்தி வளர்த்த அம்மா அன்புக்கு முன்னாலே ஆகாய சும்மா. அன்புக்கு முன்னாலே ஆகாய சும்மா. 10 மாசம் பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா. அம்மா அன்புக்கு முன்னாலே ஆகாய சும்மா. இதுவரும் கண்டாமே துதிந்தும் சேராமே தொப்பு தடி அருந்த அம்மா கண்ணூருக்க பாராமே தண்ணி தண்ணி வெள்ளாமே பாலும் தோறும் ஊட்டி வளர்த்த அம்மா அன்புக்கு முன்னாலே ஆகாய சும்மா. அன்புக்கு முன்னாலே ஆகாய சும்மா. தாய் மனது கண்டும் நாளறிந்த தெய்வம், தாய் மனது கண்டும் நாளறிந்த தெய்வம், நன்றி சொல்ல போக தெய்வம் இது மாறாத
சும்மா ஆட்டாட்டிகளை புடிச்சு அக்கா சொல்லி கொடுத்த அக்காட கூட புடிச்சு எங்க ஒரு முடி கொடுத்த ஆட்டாட்டிகளை புடிச்சு அக்கா சொல்லி கொடுத்த அக்காட கூட புடிச்சு எங்க ஒரு முடி கொடுத்த கலகத்தினால உனக்கு கால் சட்டை வச்சு கொடுத்த செல்வாடு சேர்த்து வச்சு செல்வத்தொன்னு வாங்கி கொடுத்த கொஞ்ச நேரம் ஆசைப்பட்ட இல்ல கையும் காத்திருந்த உலகில அம்மாவை வாங்க முடியுமா நீயும் அம்மாவை வாங்க முடியுமா குடிகளுக்கு அடிமடவாக்கப்பட்ட ஒரு குணமான கொடுமை தாங்கிக்கிட்ட குடிகளுக்கு அடிமடவாக்கப்பட்ட ஒரு குணமான கொடுமை தாங்கிக்கிட்ட 5 வட்டி 10 வட்டி தங்கைய கடன் பட்ட அந்த ஆயிரத்துக்கு ஆகி போட்ட பட்டத்து அப்பெல்லாம் இருக்குது எப்படி நம்ம போன உங்க கண்ணால நாடகத்தை பார்த்துருக்கு காதால பாட்டுகளை கண்ணால